ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் தான் பேசுகிறேன். 1 மந்த் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மெட்டல் ஸ்டாக் எல்லாமே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஏறி இருக்கு. அதை தான் இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைஃப்பில் உங்களுக்கு யாருன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே பிளைண்டாக நம்பணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா 1க்கு 2 தடவை அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். அப்படி அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு இந்த டேட்டா கண்ணில் பட்டது. என்னன்னா இது வரைக்கும் மார்க்கெட்ல நிறைய செக்டார்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமொபைல், ஃபார்மா, இந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது 10 வருஷத்துல எது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மட்டும்தான். ஸோ நான் இங்கே காட்டுறேன் பாருங்க, 10 இயர்ஸ் டேட்டா இது. ஸோ இருக்கிறதுலே மெட்டல் மட்டும்தான் ஹெவியாக கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்து சும்மா இல்லை, ஜியோ பொலிட்டிக்கல். ஓகேங்களா? ஸோ நிறைய டேரிஃபு இது எல்லாமே அவர் என்ன பண்ணார், இம்போர்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஓகே, ஸோ இந்த காரணத்தால் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ரிச்சஸ்ட் பீப்புள் ஆர் யூஸ்வலாக இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரிஸ்க்குன்னு தெரியுதுன்னா டைரெக்டாக வந்து இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, மெட்டல்குள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த கோல்டு, சில்வரு, காப்பரு எல்லாமே ஏறிச்சு. ஸோ இதில் மெட்டல்னு வரும்போது காமனாக எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ரீசனால் நான் மொத்தமாக மெட்டல் ஸ்டாக்ஸை பற்றி கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு எவ்வளோ நான் கொடுத்ததுலேருந்து ஏறி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக் தான் நான் கொடுத்துருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு பிலீவ் இல்லைன்னா நீங்கள் போயிட்டு இதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யாராக இருந்தாலுமே செக் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா மணி சும்மாலாம் வராது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? எஸ். ஸோ இங்கே நான் கொடுத்துருந்தேன், எவ்வளோக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 55. ஸோ 26% ஏறி இருக்கு வித்தின் த மந்தில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி கண்டினியூஸாக கீழே போயிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 26 போய் மறுபடியும் 25 வந்து இப்படி ஒரு இடத்துல ஒன்று மட்டும் ஏறுதுன்றது சும்மா விஷயம் கிடையாது. ஏன்னா அதுதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்துஸ்தான் காப்பர், இது வந்து இங்கே நான் கொடுத்துருந்தேன், இப்போ வந்து 50%. ஓகேங்களா? இவன் தான் மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனை இருந்தாலுமே நம்ம கொடுத்த ஒரு ஸ்டாக் 50% போகுதுன்னும் போது ஒரு சந்தோஷம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இண்டல்கோ இண்டஸ்ட்ரி 13% வரைக்கும் தான் வந்து ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, நாட் குட், கீழே போகல, அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு வேதாந்தா நம்ம கொடுத்து 27% ஏறி இருக்கு, வெரி குட். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அலுமினியம் நம்ம கொடுத்து 36% ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். மெட்டலுக்கு எப்போவுமே இங்கே பவர் உண்டு. ஏன்னா மெட்டல் வந்து என்ன வித டெக்னாலஜி வேணால் வரட்டோங்க, ஏஐ, வாட் எவர், ரோபோட்டிக்ஸ், ஏஐ, இவங்க சொல்கிற என்ன டெக்னாலஜி வேணால் இருக்கட்டும், ரெனியூவபிள், பட் எல்லாத்துக்குமே அடிப்படை ஸ்ட்ரக்சர் வந்து மெட்டல் தான். ஓகேங்களா? ஸோ மெட்டல் இல்லாமல் எதையுமே இங்கே உருவாக்க முடியாது, சாத்தியமும் கிடையாது இப்போதைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில். கரெக்டாக? ஸோ அந்த ரீசனால தான் மெட்டல் எப்போவுமே ஸ்ட்ராங்காக வந்து அதோட விஷயத்தை பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.